லிசன் டு யுவர் க்ளோஸ்டு ஒன்ஸ். உங்கள் கூட க்ளோஸாக இருக்கிறவங்க சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. பிகாஸ் நமக்கு சில டைம் செல்ஃப் டவுட்டோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸோ நமக்கு லோவாக இருக்கும்போது அவங்க சொல்கிற சில விஷயங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு நம்ம மேலே இருக்கிற புரிதல் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க ஒரு பர்ஸ்பெக்டிவில் நம்ம மேலே ஒரு புரிதல் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த பேசும்போது உனக்கு இது தெரியும் ஆனால் உனக்கு நீ நினச்சிட்டுருக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. அது நமக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். எனக்கு இது எனக்கு தெரியாதே அப்படின்னு. இல்லை உனக்கு தெரியும், நீ இது பண்ணியிருக்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் இது பண்ணுவாங்க. ஸோ க்ளோஸ்டு ஒன்ஸ் உங்களை எப்போதுமே வந்து அவங்களோட லைஃப்பில் நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. உங்களை ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம என்னவாக இருக்கலாம், என்ன ரோலில் வேணாலும் நம்ம இருக்கலாம், பட் தே வில் ஹாவ் தேர் ஓன் அனாலிசிஸ். ஸோ சில சமயம் அவங்க கொடுக்குற ஐடியா ரொம்ப எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் என்னோடய க்ளோஸ்டு ஒன் சொல்கிற ஐடியாஸ் எனக்கு ரொம்ப கரெக்டாகவே நடந்திருக்கு. க்ளோஸ்டு ஒன்னா ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம்.